வணக்கம் உறவுகளே, நான் உங்களோட வாசன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிலேட்டான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறேன், அந்த ஆக்ஷன் கேமரா வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ஒர்த்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது, அந்த ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அது என்னென்னலாம் கோளாறு கொடுத்து என்னை அமைதியாக உட்கார வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஆக்ஷன் கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆக்ஷன் கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா Eken h9r. இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பேங்க்வுட்டில் வாங்கினேன். அப்போ வந்து ஆஃபர்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ வந்து நான் 5000க்கு வாங்கினேன். அதாவது 4500 சம்திங். ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 5000 ரவுண்டாக ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் 5000க்கு வாங்கினேன். இப்போ வந்து பேங்க்வுட் வந்து இந்தியாவுக்கு ஷிப் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சோம். இதுக்கும் அது வந்து சைனாவில் இருக்குது, அதனால் ஷிப் பண்ணுறது கிடையாது. போக போக மேபி அந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகலாம். இப்போ வந்து அதோடய ப்ரைஸ் பேங்க்வுட்ஸில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3100. சரிங்களா, 3100. அது வந்து குரூப் பை வாங்கினா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 3600 வந்துடும். நார்மலாக ஒரே ஒரு பர்சனுக்கு ஆக்ஷன் கேமரா வாங்கினீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 4800 சம்திங் சொல்கிறாங்க. இப்போ வந்து அது ரவுண்டாக வந்து 3900 சொல்கிறாங்க. 4500 வந்துடும். என்னை கேட்ட பேங்க்வுட்ஸில் வாங்குறது கொஞ்சம் நல்லது தான். ஆனால் ஷிப்பிங் டைம் வந்து ரொம்ப லாங். லோக்கல் மார்க்கெட்ஸில் வந்து இந்த ஆக்ஷன் கேமரா வந்து எவ்வளோ இந்த ஆக்ஷன் கேமரா வந்து இந்த நார்மல் கடையில் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா எவ்வளோ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5000 6000 7000 வாங்குவாங்க. அவ்வளோ கொடுத்து வாங்காதீங்க. வாங்கினா 5000 அப்படின்னா மட்டும் வாங்குங்க. என் ஃப்ரெண்டு கூட இப்போ ரீசெண்டாக சென்னையில் இருக்கா. அவளும் கேர்ள் பைக்கர் தான். அவள் வந்து கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த கேமரா தான் வாங்கிட்டு என்கிட்ட கேட்டால் எது பெஸ்ட்டு கேமரான்னு சொல்லி நான் வந்து இந்த கேமரா தான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து இந்த கேமரா தான் வாங்கினா. நாய் வேறு குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். எங்கள் வீட்டில் வந்து எக்கச்சக்க நாய் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து இந்த கேமராவோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் ஷிப் பண்ண மாட்டாங்க. ஒரு மேபி ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் நார்மல் ஆனாலும் ஆகலாம். நார்மல் ஆனால் நமக்கு ரொம்ப நல்லது தான். ஏன் வந்து நான் பேங்க்வுட்லேயே பேங்க்வுட்டில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் கமெண்டில் வந்து எப்படி சொல்கிறது, என் கமெண்டில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ, லிங்க் தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணுறோம். ஸோ வந்து தப்பான ப்ராடக்ட் போயிடக்கூடாது. பேங்க்வுட்ஸில் மேக்ஸிமம் ஒரிஜினல் பொருள் தான் வரும். ஸோ என்ன ஷிப்மெண்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். சப்போஸ் வந்து டேமேஜ்டு பீஸ் வந்துட்டால் கூட ரீப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டைம் ப்ராசஸாக இருக்கும். ஸோ தான். அதுக்கப்புறம் 2வது விஷயம், இந்த கேமரா வந்து வர்த்தா இல்லையா என்னை கேட்டுக்கிட்டால் எப்படி சொல்கிறது வந்துன்னா, ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் ஆக்ஷன் கேமராவே யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கேமரா வாங்குறேன். ஆனால் எனக்கு பட்ஜெட்குள்ளே வேணும், பெஸ்ட்டான கேமரா வேணும், நான் பிகினர் தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கலாம். எப்படி சொல்கிறதுங்க, இந்த ஆக்ஷன் கேமரா வந்து கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கிளாரிட்டி உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். கோப்ரோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் வந்து ஏன் எதனாலேயும் தெரியல. அது ஆக்சுவலாக வந்து இப்போ ரா ஃபுட்டேஜ், இப்போ நான் வந்து எங்கேயாவது ஒரு பைக்கில் வந்து வீடியோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பைக்கில் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணேன்னா வேறு லெவலில் இருக்கும் கிளாரிட்டி. ஆனால் வந்து என்னோடய யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போது கிளாரிட்டி உடஞ்சிரும். அதோட ஒரிஜினல் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா உண்மையாக கோப்ரோவே தூக்கி சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து மேபி நீங்கள் இப்படி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கலாம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து மெமரிஸ்க்காக வாங்குகிறேன். நான் வந்து என்னோடய ஆக்ஷன் கேமரா எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எந்த விலாகும் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ஆக்ஷன் கேமரா எதுக்கு வாங்குறேன்னா, என் ரைடை வந்து மெமரிஸாக நான் வந்து லேப்பில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், ஸ்டேபிளைசேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஸ்டேபிளைசேஷன் எதிர்பார்க்க முடியாது. வீடியோ ஸ்டேபிளைசேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது வீடியோட கிளாரிட்டியும் உடஞ்சிரும், ஸ்டேபிளைசேஷனும் கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம கருத்து. ஆனால் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த கேமரா. பட்ஜெட்குள்ளே வேணும்னா நீங்கள் தாராளமாக போய் இந்த கேமரா வாங்கிக்கலாம். 3வது விஷயம், இந்த ஆக்ஷன் கேமரா வந்து எனக்கு கொடுத்த பிரச்சனைங்க. என்னென்ன பிரச்சனை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனை இருக்குங்க, சொல்லவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை வந்து நம்ம இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணணும். சரிங்களா, இந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிராக் விட்டுருச்சு. அது வந்து எப்படி சொல்கிறது, இது உடஞ்சிருச்சுன்னா இதை பீஸே நம்மக்கிட்ட கிடைக்காது.
ஆனால் சப்போஸ் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் இந்த கிளிப்பு உடஞ்சிருக்கு ப்ரோ, இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன ஹேக் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெரிய ரப்பர் பேண்ட், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே மாதிரி வேறு ஒரு கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோடது இது உடஞ்சி போச்சு, கிளாஸோ சம்திங் உடஞ்சிருச்சு. அவன் என்னடா பண்ணுறது, எங்கடா வாங்குறதுன்னு சொல்லி தேடிட்டே இருந்தால், பரவாயில்ல அவனுக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ள ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் இருக்கும். அந்த ரப்பர் பேண்ட் வாங்கி இங்கே ஒரு 2 சுற்று, இப்படி ஒரு 2 சுற்று சுற்றிட்டோம்னா, லென்ஸில் படாத மாதிரி சுற்றிட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஆனால் அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் எது என்னோடய கேமரானா, இந்த பழசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோடய ஆக்ஷன் கேமரா. இது புதுசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்ஷன் கேமரா. அவன் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, நானே தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அவன் புதுசு மாதிரி வச்சுருந்தான்னு சொல்லி அவனுக்கு மட்டும் பத்திரமா எங்கே எடுத்துகிட்டு போனால், ரைடுக்கு எடுத்துகிட்டு போனால் சரி, ஒரு துணியை மூடி தான் இதை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறேன். இது பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டு எடுத்துகிட்டு போய்ப்பேன். இவனோட ஆக்ஷன் கேமராவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, அது மிஸ்டான ஏரியாவாகவே இருக்காது. ஒரு நார்மலாக சன் அடிச்சுட்டு ஒரு சன்லைட் படுற இடமா தான் இருக்கும். நல்லா வெயில் அடிக்கிற டைமில் தான் இருக்கும். நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் லென்ஸு, இதில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாக் கவர் ஆகிடுது. ஏன் அப்படி கவர் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நான் எடுத்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணிட்டேன்னா நார்மல் ஆகிடுது. பனி எப்படி சொல்கிறது, சப்போஸ் மிஸ்டான இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே ஆறுதில்ல. இது என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் இது வாட்டர் கேஸ். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வாட்டர் கேஸ். கேமரா இத்தனோண்டு தான் இருக்கும், சரிங்களா. இதுதான் கேமரா. இது ஜஸ்ட் வாட்டர் கேஸ். பேருக்கு தான் வாட்டர் கேஸ்ன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் தண்ணி உள்ளே போடுறது. ஆனால் அந்த தண்ணி போடுறதுனால நம்ம கேமராக்கு எந்த டேமேஜ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இந்த கேமராவில் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா ரெக்கார்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமரா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம். நம்ம எப்படி சொல்கிறதுனா, இப்படி நம்ம கேமரா மவுண்ட் பண்ணியிருப்பேன். இதில் அப்சைட் டவுன் ஆப்ஷன் இருக்குது. அதனால் இப்படி இருக்கிற கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணோம்னா தலைகிலியாக தெரியாது, நேராக தெரியும். அது ஆப்ஷன் மாற்றிக்கலாம். அப்போ தெரியும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னா இது பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் இப்படி கேமரா மவுண்ட் பண்ணிவிட்டு இப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன். அப்பப்போ இப்படி கேமராவை தூக்கி கண்ணாடியில் செக் பண்ணிப்பேன். லைட்டு விட்டு எரியாது, சில வாட்டி விட்டு எரியாது. என்னடா இது ஆன் பண்ணாமே எப்படிடா நின்றுச்சு அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி நான் செக் பண்ணி பார்க்கும்போது கேமரா அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். அது எப்படி சொல்லட்டும், இது மெமரி கார்டோட ஃபால்ட்டா இல்லை என்னோடய கேமராவோட ஃபால்ட்டானே தெரில. சில வாட்டின்னு இல்லை, சில வாட்டி தான் ரேராக நடக்குது இந்த மாதிரி விஷயம். இது ரேராக நடக்கும்போது ஒரு 4-5 வாட்டி கண்டினியூஸாக நடக்கும். அதை மட்டும் தவிர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கு. கேமரா வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இது கூட கொடுக்குற மவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சின்னில் மவுண்ட் பண்ண வேண்டிய மவுண்ட்ஸு, ஹெல்மெட் மேலே அந்த மவுண்ட்ஸ்லாம் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நான் போட்டு என்ன தான் டைட் பண்ணாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி சொல்லட்டும், அதை சின்ன மவுண்ட்ஸு எப்படி சொல்கிறதுனா, இந்த ஹேண்டில் மவுண்ட் பண்ணுறது, இந்த ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணுறது, இந்த வைசரில் மவுண்ட் பண்ணுறது, இந்த மவுண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடுதுங்க. அது பெரிய மைனஸு. இதுக்கு வாட்செல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் நான் யூஸ் பண்ணாமே வச்சு பேட்டரியே காலியாக போச்சு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு அன்பாக்சிங் மாதிரியே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 3 months 4 months 5 months 6 months பக்கம் ஆச்சு. அந்த கவர்லாம் எங்கே கிடக்குதுன்னே தெரில. இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கவர்லாம் என் ஃப்ரெண்டு போட்டு கிளின்னு கிழிச்சு தான் பண்ணியிருப்பான். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோவில் பண்ணல. ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட கிளாரிட்டி நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய எடிட்டிங்குமே பண்ண மாட்டேன். சும்மா சின்ன எடிட்டிங் எல்லாத்தையும் சேர்த்துறது, ஒரு கொஞ்சம் சேச்சுரேஷன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் மட்டும் வச்சுருப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3வது விஷயமும் சொல்லி முடித்தாச்சு. இந்த கேமரா வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட முடிவு தான். நான் சஜஸ்ட் பண்ணிட்டேன் இந்த கேமரா தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட பெஸ்ட்டான கேமரா கிடச்சிதுன்னா வாங்குங்க. அப்புறம் நான் இன்னும் 2-3 விஷயத்த சொல்லணும். நான் போனஸாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆக்ஷன் கேமரா நான் 1080p 60 fps ஃப்ரேமில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் vloggers எல்லாமே இந்த ரெசல்யூஷனில் தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா 4K அப்படிலாம் போட்டால் கரெக்டாக இருக்காது. இது எனக்கு எவ்வளோ சார்ஜ் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 45 minutes கண்டிப்பாக தாராளமாக நின்றும். அது போக 1 hour ஒரு நாள் 1 hour 5 minutes வரைக்கும் அதுக்கு மேலேயும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படி எதுவுமே புரியல, கண்டினியூவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இது சார்ஜ் போட்டுக்கிட்டோம்னா 2.5 hours கண்டிப்பாக 2.5 hours சார்ஜ் ஆகணும். அது சார்ஜிங் டைம் ரொம்ப பெருசு. இதோட பேட்ரி நான் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் பாருங்களேன். இதுக்கு அடிஷ்னல் நம்ம பேட்ரி வாங்கிக்கலாம். இதோ இப்படி இருக்கா, சச்சோ கழட்ட முடிய மாட்டேங்குது. கழட்டிட்டேன். இதோ இதுதான் நம்ம பேட்ரி.
இந்த பேட்டரி எவ்வளோ எம்ஏஹெச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1050 mAh. பரவாயில்ல, ஒர்த்ஃபுல்லாக இருக்குது. இதே செக்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா SJ4000 இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் கேமரா இருக்குது. ஆனால் வந்து நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. எங்கள் அண்ணா ஒருத்தங்க அந்த கேமரா வாங்கியிருக்காங்க. அந்த அண்ணா ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் வீடியோலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டப்பாலாம் என்ன ஆச்சுன்னு தெரில. டப்பா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு எடுத்து போடுறேன். அந்த ஆக்ஷன் கேமரா நான் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வேணால் அதையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆக்ஷன் கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ப்ரொஃபஷ்னலாலாம் யூஸ் பண்ண முடியாது, நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பிகினிங் சேனல், என்ன மாதிரி ஒரு பிகினிங் சேனல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் இல்லை எனக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா தான் வாங்கணுன்னா டேரெக்டாக GoPro போய்க்கலாம். அது வேறு லெவல் ஆக்ஷன் கேமரா. இப்போ கூட ஹீரோ 9 லான்ச் ஆகிருக்கு, இந்தியாவில் வர்றதுக்காக வெயிட்டிங்கு. நான் ஹீரோ 9 எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து சப்போஸ் அடுத்தது அப்கிரேட் பண்ணால் நம்ம வந்து ஹீரோ 7 அப்கிரேட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஹீரோ 9 அப்கிரேட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஹீரோ 7 வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து ஹீரோ 9 வாங்கிடுவேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் ஃபியூச்சர்ஸில் இருக்குது. ஹீரோ 9 வந்து அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணுறதுலேருந்து மேக்ஸ் லென்ஸ் வரைக்கும் வேறு லெவல் குவாலிட்டி, அதே மாதிரி வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா பெருசு, அப்புறம் வந்து பேட்ரி லைஃப் ஜாஸ்தி. ஆனால் என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 52,000 சம்திங் வருது. அந்த ஆக்ஷன் கேமராவில் இருந்தால் நம்ம வேறு லெவலில் மோட்டோ விளாக் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கிடுவோம். அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம லடாக்கே போவோம். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர். அதே மாதிரி எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டியே எடுக்காதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.